Praise the Lord. Hallelujah. Hallelujah. நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு அற்புதமான தேவன், அவர் ஆச்சரியமானவர். ஆண்டவரே, தகப்பனே, தம்மால் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எவ்வளவு வைராக்கியமாய் உதவி செய்கிறார். ஆண்டவரே, உம்முடைய அன்பு பெரியது. ஆண்டவரே, இரக்கம் பெரியது ராஜா. தகப்பனை, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி, ஆண்டவரே, உம்முடைய கரத்து நிழலினாலே எங்களை மறைத்து எந்த தீங்கும் ஏற்படாதபடிக்கு ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வந்தீங்க. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனை, இந்த நாளில் ஆராதனை நடக்குமோ என்று ஒரு கேள்விக்குறியோடு நாங்கள் இருந்தோம். ஏன்னா சூழ்நிலைகள் அப்படி, போராட்டங்கள் அப்படி. ஆனால் என் ஆண்டவர், கலங்காதே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீங்க. ஆண்டவரே, என் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னீங்க. இதோ தகப்பனே, இந்த ஆராதனையில அப்பா நடக்கும்படியாக நீங்க கிருபை செய்தீங்க. அநேக மனிதருடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணினீங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். எவ்வளவு போராட்டம், எவ்வளவு ஆண்டவரே நெருக்கங்கள், எல்லாவற்றில் இருந்தும் இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்தார். எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்தார். ஆண்டவரே, நீர் ஏற்படுத்தின அந்த ஊழியம், ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கீங்க, இந்த ஊழியத்துல நான் மகிமையின் பிரகாசமாய் இருப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க. பிதாவின் சொரூபமாய் இருப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க. சத்துவங்கள் உம்முடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்ட போது, உம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கினீர். அதே போல உம்முடைய வார்த்தையினால இந்த சபையை நீங்க நிலைநிறுத்துவீங்க. ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவின் வலது பரிசத்தில் உட்கார்ந்தவராய், ராஜாதி ராஜாவாய், ஆண்டவரே, இந்த இடத்துல நீங்க ஆட்சி செய்ய போகிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தகப்பனே, இந்த ஊழியத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிற எவ்வளவோ மக்கள் இருக்கிறார்கள், குடும்பங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சிங்காசனத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் இந்த இடத்தில் புறப்பட்டு வருகிறதற்காக நன்றி. இந்த ஆலயத்தில், இந்த இடத்துல உம்முடைய சிங்காசனத்தை அமைத்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. தகப்பனை, இந்த ஆராதனையை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அல்ல. ஆண்டவரே, இப்பொழுது கர்த்தாவே, நாங்கள் களிமண், நீங்க உருவாக்குகிறவர். உம்முடைய கரத்தின் கிரியையிலாய் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, என் தேவனே, ராஜாதி ராஜாவே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமங்களை வெறுக்கிறீர். ஆண்டவரே, தகப்பனே, ஆதியிலே பூமியை நீர் அஸ்திபாரப்படுத்தினீர். ஆண்டவரே, வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையிலாய் இருக்கிறது. பூமி அழிந்து போகும், நீர் மாறாதவராயிருப்பீர், நீர் நிலைத்திருப்பீர். ஆண்டவரே, வானங்கள் சால்வையை போல சுருட்டப்படும், ஆனால் நீர் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பீர். ஆண்டவரே, காலங்கள் ஆண்டவரே உமக்கு முடிவில்லை. ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ ரஷகரபலபத ருபிகரபபப, ஒரு அபிஷேகத்தின் வல்லமையை இந்த ஆராதனையை ஊற்றுகிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த ஆராதனையின் மூலமாக சத்துருவின் கோட்டை நிர்மூலமாக்கிறதுக்காக நன்றி ராஜா. என் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், ஓ ரிபிகரமனது ரிபிஷலபரபபப, ஓ thank you Jesus, thank you Jesus. உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் பெரியது, தயவு பெரியது.
ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுத்து ஆண்டவரே எங்களை நீர் பாதுகாப்பு கொடுக்கிறீர். தேவ தூதர்களை நீங்க கட்டவிழ்கிறீர்கள் ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கும்படியாக. ஆண்டவரே, இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்ப கூடாது ஆண்டவரே. தகப்பனே, நீர் பிரசங்கம் பண்ணின பொழுது, நீர் மலையின் மேல் பிரசங்கம் பண்ணின போது அதை கேட்டவர்கள் ஆண்டவரே மலைத்து நின்றார்கள். அதை ஏற்றுக்கொண்டவர்களை ஆண்டவரே நீர் வைராக்கியமாய் பயன்படுத்தினீர் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கேட்கிறவர்களை நீர் வல்லமையாக பயன்படுத்துகிறீர். குடும்பங்களை பொறுப்பெடுத்துக் கொள்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி. இந்த ஆராதனை முழுவதும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் சிறுகவும் நீங்கள் பெருகுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது ஆண்டவரே. இந்த ஆராதனையில் இயேசு கிறிஸ்து, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து, சபைக்கு தலையாகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நீர் உலாவுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய புதிய ஆத்துமாக்களை எங்களுக்கு கொடுக்கும்படியா இந்த நேரத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, மரண இருளில் பள்ளத்தாக்கில இருக்கிற அந்த ஆத்துமாக்களை எங்களுக்கு கொடுக்கும்படியா இந்த நேரத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பேதுருவின் படகு வெறுமையாய் இருந்தது ஆண்டவரே. நீங்க சொன்னீங்க ஆழத்துல கொண்டு போய் வலையை போடு என்று. ஆண்டவரே, ஆழத்தில் மலையை போட்ட பொழுது 2 படகுகளும் நிறையத்தக்கதாக மீன்களை நீங்க கொடுத்தீங்க ஆண்டவரே. எங்களுக்கு வெளிச்சத்தில் இருக்கும் மீன்கள் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு மரண இருளில் பள்ளத்தாக்கில் இருக்கும், வாழ்க்கையில் ஆழத்தில் இருக்கும் அந்த மரண பள்ளத்தாக்கில் இருக்கும் ஆத்துமாக்களை இந்த நாளில் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் விண்ணப்பத்தை வைக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அபிஷேகம் இந்த இடம் முழுவதும் இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்போ நம்ம அப்பா பிதாவே என்று கூப்பிட்டோமோ அப்பொழுதே இந்த இடம் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் கரங்களை தட்டி சகோதரியோடு கூட நாம் ஒரு பாடலை நாம் பாடுவோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது சொன்னது போல கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருந்து உன்னதமானவரை கீர்த்தனம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய கிருபை நாம் ஒவ்வொரு மீதும் அபரிமிதமாக பொழிகிறது. துதிகளில் வாசமா இருக்கிறவரை, துதிக்கு பயப்படத்தக்கவரை, துதியில் மகிழ்வோரை
எங்கள் முன்பாக எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் என் தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய துணை எங்களோடு கூட இருக்கும் வரையிலே தகப்பனே நாங்கள் எதிலும் சோர்ந்து போவதில்லை சுவாமி, சோர்ந்து போவதில்லை சுவாமி. உம்மை நோக்கி பார்த்தவருடைய முகம் அவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவரே, ஹalleluya. உமக்காக காத்திருக்கிறோம், உமக்காக காத்திருக்கிறோம், உமக்காக காத்திருக்கிறோம். உம்மால் நாங்கள் முக பிரகாசம் அடைய வெயிட் பண்ணுகிறோம் சுவாமி. Thank you Lord, thank you Lord, thank you சுவாமி. ஹalleluya. ஆமென், ஆமென். மாறாவி தண்ணீரை மதுரமாக மாற்றுகிறவரே, ஹalleluya. எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா மாறாவின் ஆண்டவர் கசப்புகளை தேவன் மாற்றும்படி காட்சியளிக்கிறார். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், சோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, உன் செய்கிறேன் என்று உரைத்து என்னை நடத்தி வந்தீர். பயப்படாதே, உன் செய்கிறேன் என்று உரைத்து என்னை நடத்தி வந்தீர். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் இன்று ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனின் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனின் பரிசுத்தரே. வாக்குகள் பணத்தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பணத்தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் இன்று ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் இன்று ஜெயமெடுப்போம். சுவாமி, ஹalleluya. ஆண்டவரே தகப்பனே, எதிரியின் படை எங்களை சூழ்ந்து வரும்போது தகப்பனே ஓங்கிய புயத்தினாலே ஹalleluya அவர்கள் துதி செய்ய துவங்கின பொழுதே அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்ற வசனத்தின் படியாக ஆண்டவரே எங்கள் துதிகளினாலே 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 உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் சுவாமி. ஹalleluya. எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரே எங்களுடைய இன்பமோ துன்பமோ ஹalleluya எங்களுடைய உயர்வோ தாழ்வோ தகப்பனே எங்களுடைய வேதனையோ வறுமையோ ஹalleluya எங்களுடைய வெற்றியோ தோல்வியோ ஏதும் உம்மிடத்திலிருந்து எங்களை பிரிக்க போவதில்லை சுவாமி. ஹalleluya. எல்லா சூழ்நிலைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. உம்மை நன்றியோடு வரவேற்கிறோம் சுவாமி. ஹalleluya. எதிரியின் படை எம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படை எம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் இன்று ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் இன்று ஜெயமெடுப்போம். ஆம் சுவாமி, உம்முடைய விலையேற பெற்ற இயேசு என்ற நாமத்தினாலே தான் ஆண்டவரே எங்களுக்கு வெற்றி கிடைக்க போகிறது ராஜா. Thank you Lord. Amen. Hallelujah. Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடைகளை உடைத்தெறிகிறவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து ஆண்டவர் வழி நடத்தி வருகிறார். பயங்கரமான ஒரு சூழ்நிலை,
சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு தடையாய் நின்றது. நம் தேவன் சாதாரணமானவர் அல்ல, தடைகளை உடைத்தெறிகிற தேவன். ஆமென். நாம் சர்வ வல்லவருடைய பிள்ளைகள். கடல் மேல் பாலம் கட்டி அந்த பாலத்தின் மேல் நடந்து வந்த சந்ததி அல்ல, அந்த கடலையே இரண்டாக பிளந்து அதன் நடுவில் கடந்து வந்த சந்ததி. ஆமென். அல்லேலூயா. பாகால் பராசிம் நம் மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் நான் செய்தி கொடுத்தேன், பரலோக அக்கினியை குறித்து பேசினேன். நேற்று இரவு அதிகாலை 2 மணிக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார். நான் சொன்ன ஒரு காரியத்தை நீ பேசலை, ஒரு குறிப்பை நீ விட்டுட்ட, அதை நீ பேசணும் அப்படின்னு சொல்லி. என்ன ஆண்டவர், கரெக்டாக தானே பேசினேன் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அதை நான் டைரியில் குறிப்பு எடுக்காமல் விட்டுட்டேன். அப்போ நேற்று நைட்டு 2 மணிக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார். என்னன்னா, என்னுடைய அக்கினிக்கும் இந்த உலகத்தின் அந்நிய அக்கினிக்கும் நீ வேறுபடுத்தி காட்டவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா ஆண்டவரை, மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். இப்போதான் சொல்றாரு, என் ஆலயத்தில் என்னுடைய அக்கினி இருந்தால் வெளியில் இருக்கும் மக்கள் சபைக்குள்ளாரே வருவார்கள், சபை நிரம்பி வழியும், சபையின் மக்களுடைய சூழ்நிலை மாற்றப்படும். ஆனால் அந்த சபைக்குள் அந்நிய அக்கினி இருந்தால் சபை மக்கள் வெளியிலே செல்வார்கள், மக்கள் சிதறடிக்கப்படுவார்கள், சபைகள் ஒன்றுமில்லாமல் வெறுமையாயிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அதை சொன்னது போல ஆண்டவருக்கு மறக்காம அந்த சம்பவத்தை இப்பொழுது நான் ஞாபகப்படுத்தி அதை நான் சொல்லிவிட்டேன். ஆமென். அந்நிய அக்கினிக்கும் கர்த்தருடைய அக்கினிக்கும் இதுதான் வித்தியாசம். சபையிலே கர்த்தருடைய அக்கினி இருக்குமானால் சபையில் உள்ள அநேக ஆத்துமாக்கள், வெளியில் இருக்கும் ஆத்துமாக்கள் சபைக்கு வருவார்கள். அதே அந்நிய அக்கினி இருக்குமானால் சபையில் இருக்கிற மக்கள் வெளியிலே செல்வார்கள். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். கர்த்தர் தாமே நம் அனைவரோடும் கூட இருந்து கர்த்தர் நம்மை வழி நடத்த இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எப்பேற்பட்ட எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். கடந்த வாரத்தில் அவ்வளோ ஒரு போராட்டம். அப்பா என்ன பாருங்க, ஆரம்பித்ததுலேருந்து பயங்கரமான ஒரு போராட்டத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருந்தார். ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு என்ன செய்கிறான் இவன் அப்படின்னு பார்ப்பார். ஆனால் கைவிட மாட்டார் ஆண்டவர். அவள அல்லேலூயா, அல்லேலூயா, கைவிட மாட்டார். டக்குன்னு தூக்கி எடுப்பார். பாருங்க, அதுதான் நம்ம ஆண்டவர். பாருங்க, பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறக்கலாம், ஆனால் யோசேப்பை தேவன் மறக்கவில்லை. அல்லேலூயா. பானபாத்திரக்காரன் சொன்னார், யோசேப்பு வெளியில் போய் ராஜாட்ட சொல்லுங்க, ஆனால் மறந்துட்டான். ஆனால் தேவன் மறக்கவில்லை. ஆமென். ஒரே ஒரு நாள் தூக்கத்தை கெடுத்தார், யோசேப்பு வெளியில் வந்தார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் தூக்கி எடுக்கும் தேவன், நம்முடைய வசனங்களை அனுப்பி நம்மளை ஆற்றி தேற்றுகிற தேவன். நான் இருக்கேன், கவலைப்படாதப்பா, கவலைப்படாத, நான் இருக்கேன், உன்னோடு கூட இருக்கேன்னு சொல்றாரு. இப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்க நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்றால் எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம். இது யாருக்கு கிடைக்கும்? ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்பத்தை கொடுக்கிறார். என் பிள்ளைகள் அப்பத்திற்கு அலைந்து திரிகிறதில்லை என்று சொன்னவர், என் பிள்ளைகள் கொழுத்த கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று சொன்னவர், பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள் என்று சொன்னவர் இந்த நாளில் அப்படிதான் நம்மை வழி நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனை ஆராதிப்பது நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம். அதை நம்ம ஒரு நாளும் விட்டுவிடவே கூடாது. நாம் தேவனை கரங்களை தட்டி எல்லாரும் எழுந்து நின்று தேவனை ஆராதனை செய்யும். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேங்க்யூ. சகோதரியோடு சேர்ந்து நாம் ஆராதனை செய்யும். ஹோ ரபா ஷக்கா ரபலா துரிபிக்கா. Praise the Lord. Amen. Amen. Hallelujah.
இருக்கிறான் என்று சொன்னவரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுடைய பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வசனத்தின் வழியாக ஹல்லேலூயா. எங்களுடைய பழைய வாழ்க்கை உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களும் ஒழிந்து போய் நீர் எங்களுக்குள்ளாக வரும்பொழுது நாங்கள் ஒரு புது சிருஷ்டியாய் ஆண்டவரே எங்களை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி, அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்கள் மீது வைத்த கிருபை மகா பெரியது சுவாமி. ஆண்டவரே நான் உங்களுடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை சுவாமி, வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்காக காத்து நிற்கிறோம், வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. அபிஷேகத்தின் வல்லமை இந்த இடத்துல கடந்து வந்ததற்காக நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. அபிஷேகத்தின் வல்லமை இந்த இடத்துல ஊற்றி கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓ ரிவிகரபலம துவிகரபலம ஓ யக்கரபலம ஆண்டவரே நாங்கள் பக்தி உள்ள உம்முடைய ஜனமாக உம்முடைய பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறீரே. நன்றி 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 தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. Thank you Lord.
அல்லேலூயா. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தவர் உங்கள் தடைகளை வெற்றியோ தோல்வியோ எங்களுடைய நிந்தையோ புகழ்ச்சியோ எதிலும் உம்மை பின்தொடர்கிறோம் சுவாமி. எங்களுக்கு Thank you Jesus. ஓ ரிபிகா ரமனா து ரிபிகா ரபபபபபப. ஆண்டவரே உம்முடைய வல்லமை, ஆண்டவரே உம்முடைய வல்லமைக்காக நன்றி ராஜா. உம்முடைய வல்லமை எங்களை மறுரூபமாக்குகிறது ராஜா. உம்முடைய அக்கினி அபிஷேகத்தின் வல்லமை இந்த நாளில் ஆண்டவரே எங்களை ஆண்டவரை சுத்த பொன்னாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது ராஜா. ஒரு ரிபிகா ரபபப. புடமிடப்பட்ட பொன்னாக எங்களை நீர் மாற்றிக்கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே உடைக்கப்பட்ட பாத்திரமாய் ஆண்டவரே வந்த எங்களுக்கு அந்த உடைக்கப்பட்ட பாத்திரத்தை ஆண்டவரை நீர் பயன்படுத்துகிறீர் ஆண்டவரே. இந்த உலகம் ஆண்டவரே நல்ல பாத்திரத்தை பயன்படுத்தும், ஆனால் என் இயேசு கிறிஸ்துவே நீர் உடைக்கப்பட்ட பாத்திரத்தை பயன்படுத்துகிறீர் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறேன் சொன்னீங்கள ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஒரு நாளும் எங்களை புறம்பே தள்ளுகிறது இல்லை ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே சிறுமையானவனை ஆண்டவரை உயர்த்துகிறீர் ஆண்டவரே. நாங்கள் எளிமையும் சிறுமையுமானவன் ஆண்டவரே, ஆனால் நீர் என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டினீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ ரிபிகா ரபனா து ரிபிகா ரபனா பரபப. நன்றி ராஜா, நன்றி ராஜா. பரிசுத்த அலங்காரத்துடனே ஆண்டவரே பரிசுத்தர் 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 என்று நாங்கள் உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் சுவாமி. உம்மை வணங்குகிறோம் சுவாமி. ஹalleluya. தொழுது கொள்ளுகிறோம் ராஜா. Thank you Lord. ஹalleluya. நன்றி தகப்பனே. ஹalleluya. Shahare Isunada
நன்றி ராஜா. தகப்பனே, உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில ஆண்டவர் நம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பினீங்க, வல்லமையினால நிரப்பினீங்க ஆண்டவரை. ஆண்டவர் எங்களை மறுரூபமாக்கினீங்க ஆண்டவரை. எங்கள் உள்ளங்களை ஆண்டவரை ஆட்சி தேற்றினீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் நீர் இந்த நேரத்தில் உடைத்து எறிந்ததற்காக நன்றி. எகிப்தின் மதில் சுவரை உடைத்தெறிந்தவர் ஆண்டவரை, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தில் எங்களை கொண்டு வந்து வைத்தீர் ஆண்டவரை. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை கரமும் கிருபை இருக்கட்டும். செய்தியின் வேலையில நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரை. என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். காற்றாய் வந்தீரே, சிங்கட பிளந்தீரே, காற்றாய் வந்தீரே, சிங்கட பிளந்தீரே, நீர் நெருப்பாய் வருவே, நீர் காற்றாய் வருவே, நீர் அக்கினியாய் வருவே, நீர் அன்பாக வருவே, நீர் நெருப்பாய் வருவே, நீர் காற்றாய் வருவே, நீர் அக்கினியாய் வருவே, நீர் அன்பாக வருவே. பரிசுத்த ஆவியானவரே, மீதான எல்லா காரியத்தையும் ஆண்டவர் அக்கினி மதிலாய் இருந்து உம்முடைய அபிஷேகத்தினால் வல்லமையினாலும் உம்முடைய பேரன்பினாலும் எங்களை அணைத்து அரவணைத்து எங்களை நடத்த வேண்டும்படிக்காய் எங்களை சிரம் தாழ்த்தி ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த ஆராதனையிலே ஊற்றுகிறோம் தகப்பனே, ஊற்றுகிறோம் ஊற்றுகிறோம் ஊற்றுகிறோம். தேங்க்யூ லார்ட். என் பிரேசுவ நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜெப நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ லார்ட். அபிஷேகத்தின் வல்லமையினால எங்களை நிரப்பினீங்க ஆண்டவர். கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் தேவன் நம்மோட பேச இருக்கும் ஒரு செய்தியின் தலைப்பு, சிறையிருப்பை திருப்பும் தேவன். ஆமென். நம்முடைய சிறையிருப்பு, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு திட்டங்களும் செயல்படாதபடிக்கு சத்ருவானவன் சிறையிருப்புக்குள் நம்மளை கொண்டு வந்து வைக்கிறான். பாருங்க, பாவம் ஒரு சிறையிருப்பு, வியாதி ஒரு சிறையிருப்பு, வறுமை ஒரு சிறையிருப்பு. இப்படி பல காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு காரியத்திலையும் நம்மை சிறைப்படுத்துவது அவனுடைய நோக்கமாய் இருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவன் அதை விடுதலையாக்கும்படியாக நோக்கமாய் இருக்கிறார். ஆமென். பாருங்க, நம்மை சிறைப்படுத்தும்படியாக சாத்தானுடைய தந்திரங்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப தெரிஞ்சிக்கும் பொழுது நம் வசனங்களை வைத்து நாம் அதை மேற்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் போது சாத்தான் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? தம்முடைய வார்த்தையினாலே அவனை ஜெயித்தார். வார்த்தையை சொல்லி அவனை விரட்டி விட்டார். பாருங்க, நம்மை சிறைப்படுத்தும்படியாக சாத்தான் 4 விதத்தில் அவன் போராடி கொண்டிருக்கிறான். அவன் தந்திரமாய் செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். 4 பிரிவுகளில் அவன் செயல்பட்டு இருக்கிறான். 4 தளத்தில் அவன் இருப்பான். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும். எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இங்கே சொல்றாரு, பவுல் சொல்றாரு, நமக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடு போராட்டம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி பொல்லாத ஆவிகள், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள். இந்த 4 பிரிவுகளில் அந்த சாத்தான் செயல்படுகிறான். முதலாவது பாருங்க, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவி. இதான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் அவன் உத்தரவு கொடுப்பான்.
இங்கே இருந்து தான் தேவ பிள்ளைகளை எப்படி அவன் சிறைப்படுத்த வேண்டும் என்று உத்தரவு கொடுப்பான் பாருங்க. பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைக்காக தேவன் ஒரு மனுஷனை ஏற்படுத்துகிறார் என்றால் அந்த தேவ பிள்ளைகளை குழந்தைகளிலேயே அவனை கொலை செய்ய வேண்டும் என்று அவன் திட்டமிடுவான். இதுதான் வாண்ட மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளினுடைய வேலை. பாருங்க, மோசே குழந்தையாய் இருந்த பொழுது அங்கே குழந்தையிலேயே மோசையை கொல்ல வேண்டும் என்று அவன் ஒரு திட்டமிட்டான். ஏன்னா மோசையின் மூலமாக தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய திட்டம். இந்த திட்டத்தை தெரிந்து கொண்ட அவன் குழந்தையிலேயே கொல்ல வேண்டும் என்று அவன் விரும்பினான். அந்த திட்டத்தை செயல்படுத்தினான். முதல் தடவை பாருங்க, மோசையை பற்றி பேசும் பொழுது அந்த குழந்தையா இருக்கும் பொழுது அந்த பார்வோனுடைய ராஜா 2 வயதுக்கு உட்பட்ட அனைவரையும் கொல்ல வேண்டும் என்று சொன்னான். அப்ப குழந்தையில் இருந்து கொல்ல முயற்சிக்கும் அவன் மோசே வனாந்தரத்தில் வழிநடத்தி வரும் அந்த சூழ்நிலையிலையும் அவன் கொல்லும்படியாக அவன் திட்டமிடுகிறான். பாருங்க, முதல் தடவை அடின்னு சொன்னார், 2வது தடவை பேசுன்னு சொன்னார் மோசே கிட்ட. கண்மலையில தண்ணி வேணும்னு கேட்டப்ப ஜனங்கள் போய் அந்த கண்மலையிட்ட போய் அடி, தண்ணி வரும் அப்படின்னாரு. 2வது தடவை போய் பேசுனார். இந்த முதல் தடவைக்கும் 2வது தடவைக்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளோனா 38 வருஷம். முதல் தடவை அடின்னு சொன்னார், அதுக்கு அப்புறம் 38 வருஷம் கழிச்சு பேசுன்னு சொன்னார். ஆனால் அந்த இடத்துல அவன் தவறிவிட்டான். மோசே தவறிவிட்டார். பேசுன்னு சொன்ன இடத்துல போய் மறுபடியும் அடித்து விட்டார். பாருங்க, அங்க விழ வைக்கிறார். அப்ப பாருங்க, இந்த காரியங்கள் எப்ப வரையிலும் அது போராட்டம் நடக்குது பாருங்க. யூதாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கலாம். பாருங்க, இருப்ப அவர் பேசினாங்க, ஒரு பாவம் செஞ்சிட்டாரு. அங்க தேவனுடைய வார்த்தையை மீறினதுனால, ஒரே ஒரு வார்த்தை மீறினதுனாலே அங்க மோசையின் சரீரத்தை குறித்து ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. வாசிக்கலாம், யூதா 1:9. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்கித்து பேசினபோது அவனை தூசணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னார். பாருங்க, ஒரே ஒரு தேவனுடைய வார்த்தையை மீறினதுக்காக அங்க சரீரத்துக்காக பெரிய சண்டை நடக்குது. அப்ப சண்டை நடக்கிறப்ப மிகாவேல் பெரிய தூதன் வந்து கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லி அந்த சரீரத்தை மீட்டு கொண்டு போகிறதை பார்க்கிறோம். பாருங்க, ஒரே ஒரு வார்த்தையை மீறினது. நம்ம என்ன செய்யறோம்? நம்ம வாழ்நாள் ஃபுல்லாவே தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கிறது தான். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கணும். அதுமே அல்லேலூயா. 2வதாக ஒரு சம்பவம் நடக்குது. அங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலக இரட்சகராக இந்த பூமியிலே பிறக்கிறார். இயேசுவை கொல்ல வேண்டும் என்று ஏரோதின் மூலமாக சாத்தான் திட்டமிடுகிறான். இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இந்த நாளில் அவனுடைய திட்டம். அவனா வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில முற்றிலுமாக சாத்தானுடைய அதிகாரத்தை மேற்கொண்டார். 100% இயேசு கிறிஸ்து ஜெயத்தை பெற்றார். அவனுடைய தலையை நசுக்கினார். அவனுக்கு அதிகாரம் கிடையாது. அவனுக்கு இப்போ இருக்கிற அதிகாரம் எல்லாம் வாள் அளவுக்கு உள்ள அதிகாரம் தான். பாம்பை தலையிலேருந்து அடிச்சிருவாங்க. அந்த வாளில் மட்டும் லைட்டாக துண்டிக்கிட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இப்படி ஆடிக்கிட்டு இருக்கும். அந்த அதிகாரம் தான் இங்கே இருக்குது. பாருங்கள், வெளிப்படுத்தின புஸ்தகம் 12வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அவனுக்கு அதிகாரமே கிடையாது. அதனுடைய வாள் நட்சத்திரங்களில் 3 பங்கை இழுத்ததான். அப்ப தலையின் அதிகாரம் நசுக்கப்பட்டுச்சு. அவனுக்கு இருக்க அதிகாரம் என்ன? வாள் தான். அந்த வாளை வச்சுதான் நட்சத்திரத்தை இழுக்கிறான். ஏன் அந்த வாளையும் விட்டு வச்சிருக்கிறார்னா, அதை நம்ம காலால மிதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வாளின் அதிகாரத்தை கூட ஆண்டவர் வைத்திருக்கிறார். 2வதாக இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. இவனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரும் ரட்சிக்க கூடாதபடிக்கு தடை செய்து கொண்டே இருப்பான். தடை பண்ணுவான்.
இப்போ கணவன் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, மனைவியை ரட்சிக்கப்படாதபடிக்கு தடை பண்ணுவான். மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, கணவன் ரட்சிக்கப்படாதபடிக்கு அவன் மரண இருளிலேயே வச்சிருப்பான். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்கும் பாருங்க. இப்படிதான் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகம் அவன் இருளின் ஆதிக்கத்திலேயே வைத்து கொண்டிருப்பான். இங்கே ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்துல எலிமா என்று ஒரு அதிபதி இருக்கிறான். அந்த அதிபதி என்ன செய்யறான்? அந்த அதிபதி பவுலையும் பர்னபாவையும் கூப்பிட்டு தேவனுடைய காரியங்களை கேட்கணும்னு நினைக்கிறான். அங்கே தெரிஞ்சுக்கணும், தேவனை குறித்தான காரியங்களை நான் தெரிஞ்சுக்கணும்ன்ட்டு அங்கே 2 பேர்த்த கூப்பிடுறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த சம்பவத்தை 13:7-8 வாசிங்க. அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாய் இருந்தான். மாயவித்தைக்காரன் என்றும் அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். பாருங்க, எலிமா அந்த அதிபதிக்கு எதிர்த்து நிற்கிறான். அவன் கேட்க கூடாதபடிக்கு தடையா இருக்கிறான் எலிமா. அந்த மாதிரியான ஆட்களை கொண்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவன் என்ன செய்வான்? ரட்சிக்க கூடாதபடிக்கு குருட்டாட்டத்தில் வைத்து கொண்டிருப்பான். இதுதான் இவனுடைய வேலை. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இந்த காரியங்கள் 2ம் தேவ ஊழியர்கள் வழி விலகி போக சொல்லுவான். பெரிய ஊழியக்காரலாக இருப்பாங்க, ஆனால் விழ வச்சிருவான். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இந்த காரியங்கள் நடைபெறும் பாருங்க. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் தேவ பிள்ளைகளையே எழுப்பி விட வைப்பான். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா தேவ பிள்ளைகளையே எழுப்பி விட்டு சண்டை போட வச்சிருவான். 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க பார்த்துக்கங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை துரைத்தனத்தில், அதிகாரத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சிருப்பாங்க, எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க மூலமாகவே என்ன செய்வாங்க? டக்குன்னு அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுப்பான். இப்போ ரட்சிக்கப்பட்டவங்க 2 பேரும் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் டக்குன்னு என்ன செய்வான்? அவங்களுக்குள்ளார புந்து அவங்களுக்கு விரோதமாகவே அவன் செயல்பட ஆரம்பிப்பான். இப்படி நடக்கும். இதுதான் துரைத்தனங்கள், அதிகாரங்கள் செயல்படும் ஆவிகள். ஒரு சம்பவத்தை காட்டுறேன். 1 நாளாகம புஸ்தகம் 21வது அதிகாரம் 1வது வசனம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலின் தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டார். யாரு ஏவி விட்டா? தாவீது யாரு? தாவீது யாரு? தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தாவீதை சாத்தான் ஏவி தொகையிடுறதுக்கு ஏவனான். பார்த்தீங்களா? இதுதான் நடக்கும். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாகவே தேவ பிள்ளைகளை ஏற்படுத்துகிற இந்த ஒரு சூழ்நிலை தான் துரைத்தனங்கள், அதிகாரம். தாவீது 60 யுத்தங்களுக்கு மேற்பட்ட யுத்தங்களை வெற்றி கண்டவர். நான் எதை சேர்ந்தாலும் கர்த்தருக்கு எப்பொழுதுமே கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்ன தாவீது சாத்தானால் ஏவப்பட்டு அங்கே தொகையிடுகிறான். அந்த நேரத்தில் ஆண்டவர் கோபம் கொண்டு அங்கே ஒரு பெரிய ஒரு இழப்பை, மக்கள் மறிக்கிறதை நாம் பார்க்கணும். இதுதான் நடக்கும் பாருங்க. மத்தேயு எழுதின புஸ்தகம், அதிகாரங்கள், எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவர் தம்முடைய கால்களில் கீழே கொண்டு வந்தார். மத்தேயு 28:18 வாசிங்க. இப்ப இயேசு கிறிஸ்து சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? கல்வாரி சிலுவையிலே எல்லா வெற்றிகளையும் மேற்கொண்டார். ஆதாமும் ஏவாளும் அந்த அதிகாரத்தை சாத்தான் கரத்தில் கொடுத்ததினால் வந்த தண்டனையை இயேசு கிறிஸ்து கடைசி ஆதாமாக இருந்து கல்வாரி சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்தி அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார்.
அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டதினாலே அந்த அதிகாரத்தை நம் கரத்தில் கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்முடைய அன்பின் குமாருடைய ராஜ்யத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுத்தார், உட்படுத்தி இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார். ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே தேவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிருச்சு. இயேசு கிறிஸ்துவின் மரணம் என்ன செஞ்சிச்சா? பாவம் மரணம் இவைகளிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கிருச்சு. பாருங்க, பாவம் என்றால் என்ன, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பாவம் என்றால் என்ன? பாவம் என்றால் தேவனிடத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொண்ட தண்டனை தான் பாவம். நம்ம ஒரு தவறு செய்யும் பொழுது தண்டனை இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தண்டனை இருக்கு. அதனால தான் தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுக்கும் தண்டனை தான் பாவம் என்று சொல்லி. பாவம்னா பாவம் என்னன்னு இன்னைக்கு அநேக தெரியாமலே இருந்துகிட்டு இருக்காங்க. பாவம் என்றால் தேவனிடத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொண்ட தண்டனை. லூக்கா 10:19 சொல்றாரு. சீக்கிரம் முடிச்சிடுறேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பாகும், சத்தினுடைய சகல வல்லமை, எத்தனை வல்லமை? சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லியிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நாம் சிறையிருப்புக்குள் இருக்கிறோம் என்பதை நான் எப்பொழுது உணர முடியும் தெரியுங்களா? சிறையிருப்பு நம்ம தந்திரமாய் சாத்தான் நம்மளை வைத்திருப்பான். முதலா நம்ம தெரிஞ்சு கொள்றது, நம்ம சிறையிருப்புக்குள்ள இருக்கிறோம்னு என்ன தெரிஞ்சு கொள்றது, ஃபர்ஸ்ட் வேதத்தை வாசிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. இது ரெண்டு இருந்தால் நீங்கள் ஆல்ரெடி சிறையிருப்புக்குள் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இந்த சிறையிருப்புக்குள்ளே இருந்து வெளியில் வரணும்னா 3 காரியம் இருக்குது. பாருங்கள், ஒரு காரியம், யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது யோபுவின் சிறையிருப்பு மாற்றப்பட்டது. நாம் மற்றவர்களுக்காக பிறருக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சிறையிருப்பு மாறும். அல்லேலூயா. 2வது, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் துதித்த பொழுது கதவுகள் திறந்தன. அப்ப தேவனை நாம் எந்த இடத்துல நாம் துதிக்கிறோமோ, ஆராதனை செய்கிறோமோ, அங்கே ஒரு விடுதலை உண்டு. அதான் விடுதலையின் நாதன். ஆராதிக்கும் பொழுதே விடுதலையின் நாயகன் நம் மத்தியிலே வந்து விடுகிறார். நம் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெயர் என்ன? அவர் விடுதலையின் நாயகன். இப்போ பவுலும் சீலாவும் துதித்தது போல நாம் துதிக்கும் பொழுது அங்கே ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுக்கிறார். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார், ஆனால் பேதுரு ஜெபிக்கலை. இங்கே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்தாங்க, ஆனால் இங்கே பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறாரு. ஆனால் பவுலும் சீலாவும் துதித்தார்கள், ஆனால் பேதுரு பேசாமல் இருக்கிறாங்க. யார் ஜெபம் பண்ணா? சபை மக்கள் ஜெபித்தார்கள். சபை மக்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் ஒரு சிறையிருப்பை மாற்றுகிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு வேண்டியவர்களுடைய சிறையிருப்பு மாற்றப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிதான் ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறவராயிருக்கிறார். தேவன் சிறையிருப்பை மாற்றுகிறவர். நீங்கள் எந்தெந்த காரியத்தில் சிறைப்பட்டு இருக்கிறீர்களோ அந்தந்த காரியங்களை தேவன் இன்றைக்கு விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வல்லமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை நான் செய்ய போகிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் வழி நடத்த இருக்கிறார். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட இருக்கிறது. நாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். தகப்பனே, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொன்னார். ஆமாம் ஆண்டவரே, உடைய சரீரத்தை புசிக்கும் பொழுது எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறீங்க ஆண்டவரே. நன்றி ராஜா.
இயேசு கிறிஸ்துவின் மாறாக் கிருபை இன்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாக் கிருபை இன்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காக நீ அவர் அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாக் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாக் கிருபை என்றும் குறையாதது. நன்றி ராஜா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். எங்களுக்காக பிற்கப்பட்ட உம்முடைய சரீரம் ஆண்டவரே, பொழுது உம்முடைய சரீரத்தை நாங்கள் புசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய இரத்தம் ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக ஆண்டவரே கடைசி சொட்டு இரத்தம் இருக்கிற வரையில் எங்களுக்காக சிந்தினீங்க ஆண்டவரே. கல்வாரி சிலுவையிலே தலையை சாய்த்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீங்க ஆண்டவரே. ஏன்? எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே நம்முடைய ரத்தம் ஆண்டவரே, நம்முடைய ரத்தத்தை இப்பொழுது நாங்கள் புசிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையை எங்களுக்கு முடித்து கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையில வல்லமையான காரியங்களை செய்ததுக்காக நன்றி. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நடை போட்டதை நாங்கள் உணர்ந்தோம் ஆண்டவரே. நாங்கள் தைரியமாய் சாட்சி கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து இன்றும் என்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதியான வேலை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திங்க. வந்திருக்கிறவர்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை கட்டவில்லை ஆண்டவரே. தேவைகள் எல்லாம் சந்திங்க. போக்கில் வரத்தில் ஒரு பாதுகாப்பு கொடுங்க. பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க. பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாக்க முடியாது செபிக்கிறேன். மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.